சுகமே 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 ராஃபா 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 சொல்லுவோமா? சுகமே 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 காயப்பட்ட கரத்தினால் கண்ணீரை துடைக்கிறீர், குணமாக்கும் இயேசுவே சுகத்தை தருகிறீர். காயப்பட்ட கரத்தினால் கண்ணீரை துடைக்கிறீர், குணமாக்கும் இயேசுவே சுகத்தை தருகிறீர். சுகமே 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 நொறுங்குண்ட இதயத்திற்கு ஆறுதல் நீரே, உடைந்த என் உள்ளத்திற்கு பேருதல் நீரே. நொறுங்குண்ட இதயத்திற்கு ஆறுதல் நீரே, உடைந்த என் உள்ளத்திற்கு பேருதல் நீரே. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் செய்தீர், ஒடுங்கின ஆவி போக்கி துதிக்க செய்கிறீர். ஒடுங்கின ஆவி போக்கி துதிக்க செய்கிறீர். சுகமே 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 ரபுனி 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 ரபுனி. என் அன்பு தெய்வம் இயேசுவை பல விதங்களை நீங்கள் கூப்பிடலாம். ரபுனி என்றால் மை மாஸ்டர், என் எஜமானனே. கூப்பிட்ட அடுத்த வினாடி அற்புதம் உண்டு. சுகமாக்குகிற தெய்வமாக வருவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். ஒடுங்கின ஆவியை போக்கி துதியின் உடையை கொடுப்பார். வானாதி வானங்கள் இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Come on, give a big hand to Jesus. Thank you, Lord. This is your opportunity to grab your மலாக்கம். அவருடைய வல்லமையை எடுத்துக்கொள்ளுகிற, அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் இதுதான். இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் உம்மை நேசித்து ஓடி வந்திருக்கிறார்கள். ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலையை தான் விடுவியும். இவர்கள் குடும்பங்கள் விடுவிக்கப்படுவதாக, இவர்கள் குடும்பங்கள் உம்முடைய நாமத்தால் நாட்டப்படுவதாக. ஒரு புது அற்புதம் உடைய மக்களுக்கு நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமருங்கள். இன்றைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை, அது எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் எனக்காக படிக்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? I am the God of all flesh. Is anything is too hard for me? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். நம்முடைய தேவன் காரியங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். ஆனாலும் சில காரியங்களை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, நான் மாம்சமான யாவருக்கும் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? நம்முடைய தேவன் அநேக நேரங்களில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார். இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டாலே அவருடைய அற்புதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக இன்றைக்கு தேவன் முதலாவதாக சொல்லுகிறார், நான் இருக்கிறேன்.
நான் இருக்கிறேன். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார் யாத்திராகமம் 3:13, ஆண்டவரே நீர் யார்? உன்னை அனுப்பினது யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர் அனுப்பினார் என்று சொல். Even today I'm here with that the same authority. ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய திட்டம் இல்லாம நான் அங்க வரல. நீங்க ஒரு சிலராக இருந்தாலும் ஏதோ ஒரு ரகசியம் உண்டு. கர்த்தர் நோக்கத்திற்காக நான் வந்திருக்கிறேன். பரிசுத்த தேவன் பல விதங்களில் ஊழியர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அதுவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. இன்னைக்கு நான் இந்த அழகான ஆலயத்தை காண்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். 2 வருடங்களுக்கு முன்பு வந்த பொழுது இல்லை, அது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தார். இந்த இடத்துல அழகான ஆலயத்தை கொடுத்தார். இதே ஆலயம் இன்னும் சன திரளினால் நிரம்பும் என்று சொல்லுகிறார். நிரம்பும். ஹல்லேலூயா. ஒரு முறை கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டால் அந்த இடத்துல நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். ஆரம்பம் அற்பமாக காணப்படும், நாட்கள் ஒன்று வரும். இதே ஆலயத்தில் இடமில்லாமல் போகக்கூடிய அளவிற்கு கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் என்று சொல்லுங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வார்த்தையின் பிரகாரம், சின்னவனே நீ 1000மும் சிறியவனே நீ பலத்த ஜாதியுமாய் மாறி போவான். தீவிரமாய் கர்த்தர் இதை செய்வான். தீவிரமாய் செய்வான். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். அவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை என்ன? சுலபமா சொல்ற ஒரு வார்த்தை எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நேற்று என்று சொன்னாலே முடிந்து போனது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் முடிந்து போயிருந்தாலும் அவருடைய வல்லமை முடிந்து போகாது. நாட்கள் முடிந்து போகும், ஆனால் அவருடைய வல்லமை தொடரும். அவருடைய அபிஷேகம் தொடரும். நேற்று இருக்கிற வல்லமை இன்னைக்கு இன்னும் அதிகமா மாறி போகும். நாட்கள் ஆக 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 கர்த்தர் புது புது காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த இந்த கிரியைகளை செய்வீர்கள், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வீர்கள். ஏன்? நாட்கள் ஆக 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 பிசாசு பல ரூபங்களிலே உலகத்தில் கிரியை செய்கிறார். பல விதங்களிலே பிசாசு மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார். மனிதர்களுடைய அறிவு பெருகிக் கொண்டே இருக்கிறார். இது என்னுடைய 40வது வருடம் ஊழியத்தின் பாதையில. இந்த 40வது வருடத்தில் நான் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். அது 5 வால்யூமாக வரணும்னு சொல்லி நான் விரும்பி கொண்டிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் என்னன்னா, ஒரு நாள் அன்பு தேவன் சொன்னார், தானியேல் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் தானியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ ரகசியங்களையும் மறைபொருள்களையும் முத்திரை போடு, அப்பொழுது ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடுவார்கள், மனிதர்களுடைய அறிவு பெருகி போகும் என்றார். அது தானியேலின் நாட்கள்ல. தானியேலின் நாட்கள்ல முத்திரை போடப்பட்டது மகளே. ஆனா இந்த நாட்கள் அப்படி அல்ல. இது பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது முத்திரைகள் ஒவ்வொன்றாய் உடைக்கப்படுமா? சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி. முத்திரைகள் உடைக்கப்படுகிற நாட்கள். பரிசுத்த ஆவியானவர் பல ஊழியர்களை எழுப்பி முத்திரைகளை உடைக்கிறார். முத்திரைகளை உடைத்த ரகசியங்கள் வெளியே வரலைன்னா ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. ஜனங்கள் சுயமான ஞானத்தில் ஓடுவாங்க. அன்றைக்கு முத்திரையும் போட்டார் கர்த்தர். பைபிள் says God always sometimes he conceals his secrets. வேதாகமத்தில் நீதிமொழிகள் 25:2 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரகசியங்களை தேவன் முத்திரை போடுவார். முத்திரை போட்டிருந்தார். என்னுடைய வாழ்க்கையில 40 வருடங்களுக்கு முன்பு 17வது வயதுல செத்து உயிரோடு நான் எழும்பினேன். முதல் 10 வருடங்கள் என்னுடைய ஊழியத்தில் நான் ஏதோ என்னுடைய படித்த வேதாகம கல்லூரியில் படித்த தியாலஜி பிரகாரம் 72லிருந்து 77 முடிய நான் பைபிள் காலேஜ் படிச்சு அது பிரகாரம் நான் பேச ஆரம்பித்தேன். ஆர்குமெண்ட் ஜனங்கள்கிட்ட பண்ணுவேன். அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லுவேன், வரங்கள் இல்லைன்னு சொல்லுவேன், வல்லம் இல்லைன்னு சொல்லுவேன். அபிஷேகம் அபிஷேகம்னு எங்க அப்பா பேர் அபிஷேகம் தான். எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? அபிஷேகம். 1905 பிறந்திருக்காரு. அபிஷேகம்னு அன்னைக்கு வச்சுட்டாங்க. ஆனா அந்த அபிஷேகங்கிற பேர் எனக்கு பிடிக்காது.
ஏன்னா நான் அனாதியா இருந்தப்போ எல்லாரும் கேலி செய்வாங்க அந்த பேரை வைத்துட்டு. அபிஷேகம்னா பிடிக்காது. ஆனா ஒரு நாள் அந்த 10 வருஷம் 72 இருந்து 82 முடிய என்னுடைய ஊழியத்தின் பாதையில வேறு விதமாக தான் நடந்தேன். என்னுடைய சுய அறிவை வைத்துக் கொண்டு பேசுவேன். ஆனால் ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த அக்கினியின் மேல் இறங்கி அக்கினி அபிஷேகம் வந்து இயேசு முகமுகமாய் தரிசிக்கிற நேரம் வந்தது. என் ஆவிக்குரிய கண்களை திறந்த ஒரு தேவ மனிதன் இருப்பாரானால் அது என் அன்பு சகோதரரும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தான். அவர்கள் மூலமாகத்தான் அன்பின் சக்தியை நான் அறிந்தேன். அதற்கு முன்னாலே என்னுடைய பிரசங்க, என்னுடைய டாபிக் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துக்குவேன், அந்த டாபிக் எடுத்துட்டு அதுல என்னென்ன வியாக்கியான வார்த்தைகள் இருக்கோ அதை வைத்து பேசுவேன். பரிசுத்தாவில் நிறைந்து பேசுற அனுபவம் இல்லை. பிசாசுகள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும், சில அற்புதங்கள் நடக்காது, சில காரியங்களுக்கு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு நாள் முதல் முறையாக என் அன்பு தெய்வம் இயேசு எனக்கு முன்பாக தோன்றினார். நீங்க ஒருவேளை கேட்கலாம், இப்படிப்பட்ட அழுகி போன சரீரங்கள் காயங்களை எப்படி நீங்கள் தொடுகிறீர்கள் என்று. சும்மா போய் தொட மாட்டேன், வேணுக்குன்னு போய் தொட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக எனக்கு முன்பாக தோன்றி அவருடைய காயங்களை காட்டினார், அப்படி தழும்புகளை காட்டினார். அதுக்கு முன்னாடிலாம் என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, இயேசுவை பார்க்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, அதெல்லாம் சும்மா, அற்புதங்கள் எல்லாம் சும்மா, ஏதோ நடக்கும் சில அற்புதங்கள், சில அற்புதங்கள் நடக்காது அப்படி சொல்லிடுவேன். ஆனால் முதல் முறையான இயேசுவை பார்த்த உடனே அவருடைய காயங்களை கண்டேன், முத்தமிட்டேன். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இனி நீ அனாதை அல்ல, அனாதைகளுக்கு ஆதரவாக மாறுவாய், ஏழைகளுக்கு ஆதரவாக மாறுவாய், அழுகிய புண்களை தொடுவாயா, நாட்டம் எடுத்த சரங்களை தொடுவாயா. தொடுவேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். இதுக்குன்னு எல்லாரும் போய் தொடணும்னு அவசியம் இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? நான் தொடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உடனடி அவர் சொன்னாரு, நீ தொடுறதுக்கு முன்னாடியே நான் தொடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பின் ஆவி உனக்குள் ஊற்றுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக அன்பின் ஆவியை ஊற்றினார். அதற்கு பிறகு நீ சரித்திரத்தை மாற்றுவாய் என்று சொன்னார். ரகசியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ரகசியங்களை நீங்களும் நானும் திறந்து வெளியே எடுக்கலைன்னா இந்த உலகம் பிசாசுக்குள்ள ஓடிடும். உலகம் முழுவதிலும் ஜனங்க அங்கும் இங்கும் ஓடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ரகசியங்களை நீங்க எடுக்காம கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன். மருந்துக்காக ஓடுவாங்க, மருத்துவத்திற்காக ஓடுவாங்க, பரவாயில்ல. ஆனா ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், யோகா, டெலிபதி, வைப்ரேஷன் தியரியா, எத்தனை இடங்களில் பொல்லாத கிரியைகள் கிரிச்சிருந்தது உங்களுக்கு தெரியுமா? உலகத்துல கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு சில மனிதர்கள் அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க. என்னென்னமோ ஒரு புது தியரி. பைபிளுக்குள்ள இருக்கிற ஹெவன்லி வைப்ரேஷன், பரலோகத்திலிருந்து புறப்படுகிற அசைவை நாம் எடுக்கலைன்னா பிசாசுடைய அசைவு பூமியில கிரியேட் செய்யும். கான்வர்சேஷன் வித் காட், தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு பேசுகிற ஒரு அனுபவம் இல்லைன்னா உலகத்துல மனிதர்கள் பிசாசோடு பேச ஆரம்பித்துருவாங்க. ஒரு பெண்ணை நியூசிலாந்துல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. நீங்க முடிந்து போகும்போது செட் ஃப்ரீன்னு ஒரு புஸ்தகம் இருக்கும், அதை வாங்கி படிங்க, இங்க இருக்கும், ஐயா வைத்திருப்பாங்க. எங்களுடைய சிடிக்கள், என்னுடைய மகனுடைய பாடுவேன் 1, 2, 3 சிடிக்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கோரியோகிராஃபெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி நீங்களும் இந்த ஊழியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் தாங்குங்க. ஒரு பக்கம் படிங்க, அதன் மூலமா விடுதலை உண்டாகும். மனிதனுடைய ஞானம் பெருகி போகணும் வேதம் சொல்லுகிறது இல்ல. மனிதனுடைய ஞானம் மூளைக்குள்ள நுழைஞ்சு என்னென்னமோ ஆராய்ச்சி. அந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? நியூசிலாந்துல இருந்து கொண்டு வந்த பிள்ளைய சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது டெலிபதி மெத்தடை கத்துக்கிட்டாலும். நான் என்ன கத்துக்கிட்ட சொல்லு அப்படின்னு அவ சொன்னா, மனிதனுடைய ஆவிகளோடு பேசுவது எப்படின்னு கத்துக்கிட்டேன். பிறகு கொஞ்ச நாள் கழித்து செத்து போன ஆவிகளோடு பேசினா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஆவியை நான் எழுப்பி நியூசிலாந்துக்கு கொண்டு வருவேன். நான் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சொன்னா, அப்படியே அலர்னா, இப்ப ஆயிரக்கணக்கான பிசாசு என்னை கசக்கி பிடிதுன்னு சொன்னான். அப்பதான் நான் சொன்னேன், நீ பைபிளை திறக்கல, கிறிஸ்தவ பிள்ளை. அந்த மகள் ஒரு கிறிஸ்தவள், நீ பைபிளை திறக்கல மகளே.
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள்ல நீங்களும் நானும் பைபிளுடைய ரகசியங்களை வெளியே தெரிவிக்கலனா உலகம் சீர்கெட்டு போகும். These are the last days. Everywhere the Holy Spirit has been coming and falling upon the people. He comes and changes something. He has been doing something new. இந்த நாட்கள்ல நியூ ஸ்டைல், நியூ பேட்டர்ன், நியூ ஸ்டைல். பரிசுத்த ஆவியானவர் புதிய விதத்தில் இறங்குவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. 25 வருஷம் 40 வருஷம் நான் ஊழியம் செய்றேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பிரசங்கத்தை இப்ப பண்ண முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பிரசங்கத்தை பண்ண முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின பிரசங்கத்தை பேச முடியாது. ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மத்தியில வந்த பிரசங்கத்தை நான் பேச முடியாது. ஏன்? ஒவ்வொரு 20 வருஷத்திலையும் இந்த உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு 10 வருஷத்திலையும் ஏதோ ஒன்று மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு புது கண்டுபிடிப்பு, புது அறிவு மனிதர்களுக்குள்ளாக பிசாசு நுழைந்து கொண்டு இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான். சொல்லுங்க, நான். அது யார் சொல்லுகிறார்? கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லுவார். என்னுடைய பழைய பாட்டு ஒண்ணு பி மைனஸ் ஸ்கேல் கொஞ்சம் போடுங்க. நான் நானே கர்த்தர் என்ற ஒரு பாட்டு நான் கட்டி வெளியிட்ட ஒரு பாட்டு. பி மைனஸ் நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். நீ தண்ணீரை கடக்கும் போது கரப்பிடித்தேன், கரப்பிடித்தேன்,
அடிக்கடி நம்முடைய தேவன் நானே கர்த்தர், இருக்கிறவராய் இருக்கிறேன், நேற்று இன்றும் என்று மாறாதவர், அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கும் இருக்கிறேன். ஏசாயா 46:3-4 தாயின் கருவிலேயே உன்னை நான் சுமந்தேன், உன்னை நான் தப்புவித்தேன், வெளியே தாயின் கருவிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன், இதுவரை தாங்கினேன், இனிமேலும் தாங்குவேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைய எல்லா நாட்களும் நம்ம ருசிக்க முடியும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ருசிக்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்ல விரும்புவது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்துல எந்த மனிதனும் மாம்சத்துல தான் பிறக்கிறான். வேதாகமத்துல ஏன் ஆண்டவராகிய இயேசு மாம்சத்துல 1 தீமோத்தேயு 3:16 he was manifested in flesh but he was justified in his spirit. அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். 2 யோவான் 7:வசனத்துல மாம்சத்துல வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிறவனே கிறிஸ்துவினுடைய ஆவியுடையவன். இல்லாவிட்டா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியாம். மாம்சத்துல வந்த நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த மாம்சத்துல இருக்கிற பாடுகளையும் அவர் நினைக்கிறார். மனிதன் மாம்சத்துல உருவானவன். இயேசு எதற்கு மாம்சத்துல வந்தா? to understand your life, to know your problem, to understand your problem, my problems. பிரச்சனைகள் இல்லாதவங்களே இல்லை. எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனை இருக்கு. இந்த மாம்சத்துல பிறந்துட்டாலே பாவம் அப்படிங்கிறது மாம்சத்துல தொடும். பாவம் செய்யாதவங்க ஒருவனும் இல்லை, ஒரு காலம் இல்லை. எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். அந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த பாவத்தை எடுக்க வந்தவர் யார்? கலாத்தியர் 5:17 படிப்பீர்களானால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இந்த மாம்சத்துல தான் போராட்டம் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற நாள் வரை மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எபேசியர் 6:12 படிப்பீர்களானால், மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கும். இந்த மாம்சத்துல நம்ம பிறந்துட்டாலே இந்த பூமியில மாம்சத்துல பல விதங்கள்ல போராட்டம். பவுல் பெரிய பரிசுத்தவன் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 12:10-11-12 இந்த மாம்சத்துல, அது 2 கொரிந்தியர் 12 இந்த மாம்சத்துல எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் 3 முறை வேண்டிக் கொண்டேன். அப்போ மாம்சத்துல இருக்கிற நமக்கு பலவீனம்னு ஒண்ணு இருக்கு, போராட்டம் இருக்கு, பாவம் இருக்கு, மாம்சம் அழுகும். நான் முதல் நாள் உங்களுக்கு ஒரு சாட்சியை காட்டினேன். அந்த சாட்சி என்ன? அப்புன்னு ஒரு சகோதரனிடத்துல ஓடி வந்து காலை பிடிச்சிட்டு அழுதா, கதர்னா, ஐயா எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. ஏன் ஏமாத்திட்டாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி திருமணமாகி நான் பார்த்துருக்கிறேன், அப்படியே படுத்து கிடக்கிறா. ஏமா உனக்கு உணர்வே இல்லையா? உன் மாம்சத்துல ஒரு ஃபீலிங்கே இல்லையா? இப்படியே கிடக்குறிய. திடீர்னு அவளுடைய காலை பிடிச்சிட்டு அழுதுருக்கிறா. என்னை மன்னிச்சிரு, உன்னை நாங்கள் ஏமாத்திட்டோம். எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. என்னுடைய பெண்மைக்குரிய தன்மை மாறி ஒரு ஆணை போல நான் மாறிட்டேன். ஆனால் வீட்டில் யாரும் கேட்கல, திருமணம் செய்துட்டாங்க, ஊரில் அவமானம். அந்த சாட்சி உங்களுக்கு நான் காட்டினேன். நீங்க உலகத்தை அசைக்கிற சாட்சி. இந்த மனிதன் கண்ணீரோடு அழுது 2 பேரும் பெரிய பெரிய மருத்துவமனைகளை 10 மருத்துவமனைகளை காட்டினாங்க. 10 மருத்துவமனைகளை சோதித்து, யூட்ரஸ் இல்லை, ஓவரிஸ் இல்லை, உன்னுடைய சரீரம் எப்பவோ மாறிடுச்சு, அதனால உனக்கு குழந்தையும் கிடைக்காது, உலகத்திலேயே இதை சரி பண்ண முடியாது. அதுதான் மனிதர்களுடைய பதில். அப்பதான் இந்த சகோதரன் என்னிடத்துல வந்து அழுதார். அப்ப இயேசு சொன்னார், இந்த வார்த்தை எனக்கு காட்டிட்டு,
நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? நான் சொன்ன கூப்பிட்டு வா, கூப்பிட்டு வந்தாங்க. நாளைக்கு கர்த்தர் சித்தமான அந்த சாட்சியை மற்றவர்களும் பார்க்கட்டும். நீங்க ஒரு ஸ்பெஷல் கூட்டம், இந்த மாதிரி தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு SMS இருக்கு, போன் இருக்கு, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் நீங்க கூப்பிட்டு வரணும். ஏதோ நீங்க மட்டும் வந்து அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய அற்புதங்களை வெளியே சொல்ல முடியாது. மறுபடியும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளும் தாளந்துகளும் உண்டு. சில ஊழியக்காரர்கள் செய்யறதை நான் செய்ய முடியாது, என் மூலமா கர்த்தர் செய்யறது அவங்க செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா. அப்போ இந்த நாட்கள்ல இருக்கிற அந்த கிருபைகளை பயன்படுத்தி கொண்டா நீங்க பாக்கியவாங்க. சொல்லுங்க ஆமென் என்று சொல்லி. Wherever I go, by the power of the Holy Spirit, I tell you that for the glory of God, God has been using me to do this creative miracles. உருவாக்குகிற வல்லமை. எப்படி உருவாகுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது கர்த்தர் உருவாக்குவார். அவ்வளவுதான். நான் அவர் நாமத்தில் நிற்பேன், அவ்வளவுதான். செய்வது கர்த்தர் மகளே, செய்வது கர்த்தர் நான் அல்ல. Let his name may be increased, I may be decreased. என்னுடைய மாம்சத்தை நான் ஒன்றுமில்லைன்னு சொல்றேன். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன். யோவான் 3:30 பிரகாரம் அவருடைய நாமம் பெருகட்டும், என்னுடைய நாமம் சிறுகட்டும், ஆனால் செய்வது கர்த்தர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வது கர்த்தர். அவரை மட்டும் நம்ம உயர்த்திட்டா போதும். அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னேன், அழைத்து கொண்டு வா. கொண்டு வந்தார்கள். அந்த சரீரத்தை கையை நீட்டி ஐயா தொடுகையான்னு சொன்னார். நான் தொட்டு பார்த்தேன். இப்படி பார்த்தா ஒரு மரக்கட்டை மாதிரி இருந்து, கல்லு மாதிரி. இந்த மரத்துல வெட்டுவாங்க பாருங்க, இந்த கோடாலியை வச்சு நான் பார்த்திருக்கேன். அந்த நாட்கள்ல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். இந்த விறகு வெட்டுறவனை நான் பார்த்திருக்கேன், அவன் கையெல்லாம் தொட்டு பார்த்திருக்கேன். அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய சரீரம் மாறி இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், அக்கினி எடுத்து இந்த மகள் மேல் ஊது. அந்த மகளை நிறுத்தி விட்டு உருவாக்குற வல்லமை நான் தியானித்து விட்டு அக்கினியை ஊதி அனுப்பி விட்டேன். காட்டுகளை உடைக்கிற அந்த இரவு ஒரு மகிமையின் ஒளி அந்த வீட்டுக்குள் வந்தது. அந்த மீண்டும் பெண்மைக்குரியவளாய் மாறி போனாள். அற்புதம் நடந்தது. அந்த மாதம் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு யாம் பேரே வைக்கணும்னு வச்சாங்க. மறுபடியும் 2வது குழந்தை பிறந்துச்சு. இப்போ உலகத்துல எங்க போனாலும் சாட்சி, அவர் எங்க போனாலும் சாட்சி சொல்லும் பொழுது மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்போ அவங்க 2 பேரும் வல்லமை பயிற்சி எடுத்து, இதை சொல்றத விளையாட்டு நினைச்சிடாதீங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு இல்ல. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஹீல், யூ ஆர் ஹீல் டு ஹீல் அதர்ஸ். அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்ன வல்லமை பயிற்சிக்கு வந்தப்போ உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துச்சு இல்ல, நீங்க போய் ஜெபம் பண்ண இதே அற்புதம் நடக்கும்னு சொன்ன. இப்ப இவர்கள் போய் ஜெபம் பண்றாங்க. யார் யார் இந்த பெண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டாங்க சிலர்லாம், அதாவது இந்த பெண்மைக்குரிய தன்மையெல்லாம் போய் அழின்னு சொல்றாங்களே, அப்படி மாறிட்டு இருந்த பெண்கள் எல்லாம் இந்த மகள் போய் சுகமாக்குறாங்க. எப்படி அற்புதம் பார்த்தீங்களா? தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். சே ஹல்லேலூயா. உருவாக்குகிற தேவன் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் உலகம் முழுவதும் போகும் பொழுது how the impartation takes place, வரங்கள் எப்படி எடுத்து வைக்கப்படுகிறது என்று கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ ஒரு நாளா 2 நாளா கற்றுக் கொடுத்தேன். அந்த இம்பார்ட்டேஷன், வரங்களை எடுத்து வைப்பது எப்படி வரங்கள் முத்திரையாகிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த வல்லம் உங்களுக்குள்ள வந்துடும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உருவாக்குற வல்லமை கிரியை செய்யும் பொழுது வசனங்களை கேட்கும் பொழுதே உருவாகிறது. அடுத்த ஒரு சாட்சி நீங்க பார்த்தீங்கல்ல, அந்த பிள்ளை எல்லாரும் பார்த்த பிள்ளை இவ்வளவு பெருசா இருப்பா, குள்ளம். அந்த வல்லமை பயிற்சிக்கு வந்துட்டு போ, 16 வயசுக்கு மேல இருக்கவங்க வல்லமை பயிற்சிக்கு வரணும். என்கிட்ட வந்து கேட்டான், ஏமா நீ 16 வயசு ஆகணும், எனக்கு 22 வயசு அப்படின்னா. சரி வா அப்படி சொல்லிட்டோம். குள்ளுமா இடையில வந்து நிப்பா, நான் வளர்ந்துருவேனான்னு. நானும் விளையாட்டு போல அவள்கிட்ட பார்த்து சொன்னேன், குதி குதி குதி, உட்கார் நீ வளர்ந்துருப்போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அவளை திருப்திப்படுத்துறதுக்காக. ஆனா அவளுக்கு இருந்த விசுவாசம் பாருங்க, வசனத்தை கேட்கிற நேரத்திலேயே அக்கினில விழுந்து உருண்டுகிட்டு இருந்தா. வல்லமை பேச்சு முடிந்த உடனே பார்த்தா 1 அடி ஹைட் ஆகிருக்கா. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. சரி அப்படின்னா போய் சோதிச்சு பாருங்கன்னு சொன்னேன்.
ஏன்னா அதுக்கு முந்தின 2 பெரிய மருத்துவமனைகள்ல கர்ப்பப்பை இல்ல, ஓவரிஸ் இல்ல, தேம்பி தேம்பி அழுதாங்க. ஆனா அதற்கு பிறகு போய் சோதித்து பார்த்தா அந்த குள்ளமான பிள்ளை வளர்ந்த உடனே கர்ப்பப்பை வந்துருச்சு, அது 2 ஓவரிஸ் வந்துருச்சு, பெரியவளா மாறிட்டேன்னு அழு வெக்கப்படாம மகிமையா மைக் எடுத்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு 22 வயசுல நான் பெரியவள் ஆயிட்டேன்னு சாட்சி சொல்றான். அறிந்து கொள்ளுங்கள், இது கர்த்தருடைய அற்புதம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் அன்பு தேவன் இயேசு உங்களுக்குள்ளாக அந்த அற்புதத்தை செய்வார். அவருடைய பாதத்தை நோக்கி நீங்க வந்திருக்கிறீங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு அந்த வல்லமையும் கொடுப்பார், சுகத்தையும் கொடுப்பார். நீங்க உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. நீங்க நினைச்சு ஜெபிக்க வந்திருப்பீங்க, யாருக்காவது அற்புதம் நடக்கணும்னு. இன்னைக்கு நான் உள்ள நுழையும் போது நீங்க விதவிதமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, பல காரியங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. நிச்சயமா நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில கொடுப்பார். ஆனா மற்றவங்களுக்காகவும் அற்புதம் நடக்கும், உங்களுக்காகவும் அற்புதம் நடக்கும். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அற்புதத்தை நம்புங்கள், நம்புங்க, தேவனை நம்புங்க. அவர் மாம்சத்துல வந்ததை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனத்தை மாம்சத்துல வந்த ஒவ்வொருவரும் இயேசு மாம்சத்துல வந்ததை அறிக்கை செய்யணுமா? அறிக்கை செய்யறது மட்டுமல்ல, மாம்சத்துல வந்த இயேசு அறிக்கை பைபிள் என்ன சொல்லியிருக்கு? 2 யோவான் 7வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். 2 யோவான் 7வது வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் தான் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கொண்டவனுமா இருக்கிறான். வஞ்சகர்கள் வேதத்தை சரியான விதத்துல போதிக்கணும். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 3வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அநேக நாட்களாய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை, சரியா பிரசங்கம் பண்ணுகிற உபதேசியார் இல்லை, வேதம் இல்லை. படிக்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. பாருங்க, அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போ கொஞ்சம் யோசிக்கல, இந்த 3மே இருக்கணுமா? சிலருக்கு பிரதர்ஸ் கவனிங்க, சிலருக்கு தேவன் இருக்கிறார், ஆண்டவரை நம்புவாங்க, வைராக்கியமா இருப்பாங்க, ஆனா வேதத்தை சரியா கடைபிடிக்க மாட்டாங்க. சிலருக்கு உலகம் முழுதும் நான் போயிட்டு வரேன், சிலர் வேதத்தை அப்படி கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாங்க, வேதம் நல்லா பேசுவாங்க, தேவன் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். சிலருக்கு தேவனும் இருப்பாரு, வேதம் இருக்கும், உபதேசிக்கிற அதாவது சரியான வியாக்கியானத்துல பிரசங்கம் பண்ணுகிற வல்லம் இருக்காது. 3 இருக்கணும். இந்த 3 பரிசுத்தாவினால உண்டாகிற ஒரு சக்தி. தேவன் இருக்கணும். யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அதை சரியா உபதேசிக்கிற உபதேசியார் இருக்கணும். இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அங்க அந்தி கிறிஸ்துனுடைய ஆவினுடைய. நான் யாரையும் குறை சொல்லுகிறவன் அல்ல. 40 வருஷம் ஊழியத்தை நான் செய்யறேன். கர்த்தர் இடத்துல சொன்னது, ஒரு ஊழியத்துக்கு விரோதமா நீ பேசாத, ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா நீ பேசாத. பேசுறது இல்லை, நான் பேச மாட்டேன். ஆனா இயேசு உயர்த்திக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சில வியாக்கியானம் தெரியலையா, அதை ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை அப்படி விட்டுருங்க. அதை நோண்டி நுழைச்சு தப்பான முறையில் கொண்டு போயிடக்கூடாது. தெரிஞ்ச சிம்பிளா இருக்கிற வசனங்களை படிக்க வைங்க. நாட்கள் ஆகும். முதல்ல தேவனை அறிங்க. தேவனை அறிஞ்சு 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 அதே தேவன் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல தான்
அந்த வசனத்தை ரகசியத்தை வெளிப்படுத்துவார். மறைபொருள்களும் ரகசியங்களும் கொண்டதுதான் வேதம். உபாகமம் 29:29 சொல்லுகிறது, சீக்ரெட் திங்ஸ் பிலாங் டு காட். ரகசியங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த தேவ ரகசியங்கள் இருக்குதே, தேவன் எந்த நேரத்தில் எப்ப வெளிப்படுத்தணும் அப்ப வெளிப்படுத்துவார். அப்ப வெளிப்படுத்துற முடிய நீங்க அப்படியே வச்சுக்கிட்டு. நானு சின்ன வயசுல 12-14 வயசுல நான் போய் ஒரு பிரசங்கிட்ட கேட்டேன், இது என்னது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யோசேப்பை பெற்றான், ஆம்பளையை பெற்றானா? நான் போய் கேட்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்து அதே மாதிரி ஒருத்தவன் கேட்டான். உலகத்துல சில நேரங்களில் கிண்டலுக்கு இல்லை, சில நேரங்களில் கிண்டலுக்கு சிலர் கேட்பாங்க இந்த மாதிரி வேணுக்குன்னு. ஆனா அறியாமையிலேயே சிலர் வந்து கேட்பாங்க, அறியாமையிலே இருப்பாங்க. அப்படி இருக்கும் சில நேரங்களில் சில வசனங்கள் விளங்காது. புதுசா வர்றவங்கள்ட்ட போய் நீங்க பெரிய வசனத்தை எடுத்துட்டு அப்படியே அக்கினியை ஊத்துறதையும் அப்படியே சிங்கத்தை போல கரிச்சிட்டு பிசாசு வந்து விழுங்கிறதையும் சொன்னீங்கன்னா பயந்தே போயிடுவான். அப்போ இந்த ஐயா நேற்று ஒரு இந்த சபையில் இருக்கிற சில காரியங்கள்லாம் காட்டிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். நீங்க சபையில சில காரியங்களை வைத்திருக்கிறது நல்லது, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும், நல்லது. புது ஜனங்களும் வருவாங்க, ஏற்கனவே ஆவியில வளர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா நீங்க நடத்தணும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அன்பு தான். சொல்லுங்க ஆமென். அன்பு சகல பாவத்தை மூடிடுமா. அன்புனால ஜனங்களை கவர்ந்து கொள்ளணும். இந்த சபையில அன்பின் ஆவியில நிரப்பப்பட்டிருங்க. நாளைக்கு ஆண்டவருடைய அன்பின் ஆவியும் ஆண்டவருடைய அக்கினி அபிஷேகத்தை குறித்து நான் பேசுவேன், நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமாவாங்க. ஆனா இன்று இந்த சபையில அன்புனால நிரப்பப்பட்ட சபையாக இருக்கு. அப்படி மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த சபை நிறைந்து வழிந்துடும். எல்லா ஜனங்களுக்கும் என் வீடு சபை வீடு. சொல்லுங்க, எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்க. ஆமா, இந்த ஜப வீடு யாருக்கு? எல்லா ஜனங்களுக்கும். புதுசா வர்றவங்களும் ஆண்டவருடைய வல்லமையை உணரணும். இது ஒரு சுகமளிக்கிற சபையா இருக்கணும், இது ஒரு அன்பின் சபையா இருக்கணும், இது ஒரு விடுதலையின் சபையா இருக்கணும், இது என்ன பூசி செய்யற அற்புதங்களை செய்யற சபையா இருக்கணும். கர்த்தருடைய அன்பால் நிறைந்திருக்கு. அப்படி மட்டும் இருந்துட்டா இந்த சபையில இடமில்லாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் நாட்கள் ஆகி இந்த இடமே பத்தலன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சத்துல எத்தனை பாடுகள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் மட்டும் இறங்கிட்டார்னா, அவருடைய வேதம் இறங்கிருச்சுன்னா, அவருடைய உபதேசம் இறங்கிருச்சுன்னா எல்லா ஞானமும் வந்துடும். நம்முடைய சரீரத்துக்குள்ள மாம்சத்துல வந்த இயேசுவை நம்ம அறிக்கை செய்யணும். அப்படி செய்தாதான் விடுதலை. சிலர் கேட்பாங்க, உங்க பிரசங்கத்துல ஏன் அற்புதங்கள், ஏன் சுகமளிக்கிற வல்லமை? பிரசங்கி வேதாகமத்துல 1 கொரிந்தியர் 1:23 வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கம் பண்ணுகிறோம். அவர்தான் ஞானம், அவர்தான் அறிவு, அவர்தான் புத்தி. நம்முடைய பிரசங்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வெளியே வரணும். நம்முடைய ஜெபத்துல இயேசுடைய காயங்கள் வெளியே வரணும். சிலர் கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி அழுகிய பொருட்களை தொடுவீங்க? நான் முதலாவது இயேசுவின் காயங்களை தியானிப்பேன். ஒரு நாள் ஒரு சாட்சி, நீங்க போன முறை நீங்க வந்தப்ப பார்த்திருப்பீங்க. ஒரு மனிதன் காய்கறி வியாபாரி, அவன் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டே இருந்தான். திடீர்னு அவனுடைய காளான்கள் முளைத்தது, கரங்கள் காளான்கள் முளைத்து. அந்த சாட்சி நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா அதுல இருக்கு. அப்படியே அழுகி அழுகி விழ ஆரம்பித்தது. மனைவி ஓடிவிட்டாள். 7 வருஷம் ரோட்ல பிச்சை கேட்டுட்டு இருந்தான். அந்த பிச்சை கேட்டுட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு காசு பணம் எல்லாரும் தூக்கி தான் போடுவாங்க, நாற்றம் தாங்க முடியாது. ஒரு நாள் ஒரு சகோதரி எதையோ தூக்கி போட்டாள்.
அப்படியே போய் அதை எடுத்திருக்கிறான். அதில் என்னுடைய அட்ரஸ், உனக்கு சுகம் வேண்டுமானால் இந்த இடத்துக்கு போ. அந்த கையில் அந்த அட்ரஸை வைத்துக்கொண்டு டிவைன் ஹீலிங் சென்டருக்கு முன்னாடி நிற்கிறான். நாட்கள் தாங்க முடியாதனால ஜனங்க உள்ள வர முடியல. அப்போ வாலண்டியர்ஸ் வந்து சொன்னாங்க, சீக்கிரம் வந்து அவனை அனுப்புங்க. நான் போய் பார்க்குறேன், என்னுடைய மாம்சத்தில் நிச்சயம் அவனை தொட முடியாது, தொடவே முடியாது, அவ்வளவு நாட்டம். ஆனால் அவனுடைய கையில் அட்ரஸ் இருக்கு. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், அட்ரஸ் இல்லாம கிடந்த உன்னை, ஒன்றுக்கு உதவாத கிடந்த உன்னை, உன் அட்ரஸை தேடி வர அளவுக்கு நான் வைத்திருக்கிறேனே, அவன் உன்னை தேடி வரல, என்னை தேடி வந்திருக்கிறான். கர்த்தர் சொன்னார், அவன் உன்னை தேடி வரல, என்னை தேடி வந்திருக்கிறான். ஆம், நான் அட்ரஸ் இல்லாம கிடந்தவன். 4 வயதுல 7 வயதுல பெற்றோர்கள் மரித்து போன பிறகு அனாதையாய் கிடந்தவன். எந்த சபைக்கும் விரோதமா நான் பேச மாட்டேன்னு சொன்ன, கத்தோலிக்க திருச்சபைக்கு விரோதமா நான் பேச மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மா சிஎல்சியில இருந்து, அப்பா டிஎல்சியில இருந்து வந்தவங்க. 2 பேரும் டிஎல்சியில வேலை செய்தவங்க. ஆனா அவங்க மரித்த பிறகு என்னை கொண்டு போய் கத்தோலிக்க பள்ளியில விட்டாங்க. சிலர்லாம் சேர்ந்து என்னை அடிக்க வந்தப்போ அந்த கத்தோலிக்க ஃபாதரை இழுத்துட்டு போய் ஒரு அறையில உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டுனதுனால மறக்க முடியுமா? எல்லாரும் என் ஷர்ட்டை கிழித்து தரித்திரம் பிடித்தவன் அடித்தப்போ ஒரு மதர் வந்து என் கண்ணீரை துடைச்சி என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவோடு பேசுவார் என்று சொன்னதை என்னால மறக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் பலரையும் பல விதங்களில் நான் அன்பை நான் கற்றிருக்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமா நான் பேசுவது கிடையாது. என்னுடைய கண்ணீரை துடைத்தவங்களை நான் மறக்க முடியாது. என் உயர்வுக்கு காரணம் அறிந்தவங்களை என்னால மறக்க முடியாது. என் உயர்வுக்கு காரணமாயிருந்த சில சபைகளை மறக்க முடியாது. ஆகவே தான் எல்லா சபைகளையும் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரனா நான் இருக்கிறேன். அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அன்பினாவே. அவர் சொன்னார், போய் தொடு, அவன் கையில உன்னுடைய விலாசம் இருக்கிறது. விலாசம் இல்லாத உன்னை, அட்ரஸ் இல்லாத உன்னை, சபிக்கப்பட்டு கிடந்த உன்னை நான் உயர்த்தி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என் விலாசத்தை தேடி வருகிறார்களே, காரணம் என்ன? அது ஒரே ஒரு காரியம், எனக்காக ரத்தம் சிந்தின என் அன்பு தெய்வம் இயேசுடைய அன்பின் சக்தி. அவர் ஒருவர் தான். ஆகவே தான் அந்த இயேசுவை நான் நினைத்துக் கொண்டே பேசினா அற்புதம் நடக்கும். அந்த இயேசுடைய காயங்களை நான் நினைத்துக் கொண்டே என்ன பூசினா அற்புதம் நடக்கும். யாக்கோபு 5:14 அவர் சொன்னார். யாக்கோபுல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் என்னை எடுத்து அவன் மேல் பூச கடவுள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாயை ரட்சிக்கும். எல்டர்ஸ், மூப்பர்கள் என்றால் யார்? ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவங்க, அபிஷேகத்தில் வளர்ந்தவங்க, இயேசுவோடு கூட இருந்து வளர்ந்தவங்க, அப்படியே காயங்களை ருசித்தவங்க. இன்றைக்கு அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த சபைக்குள்ள அந்த ஒரு சக்தி இன்னிலிருந்து ஓட போகிறார். அது அன்பின் நதியாக ஓடும். நீங்கள் அன்பினால நிறைந்து ஒரே ஒரு நிமிஷம் யாரையாவது பார்த்து சிரிச்சு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பூசி பாருங்களேன், இயேசு தொட்டு விடுவார். நீங்கள் தொடுவதற்கு முன்பு இயேசு தொட்டு விடுவார். அவர் தான் சொல்லுகிறார். எழுந்து நின்று சில வார்த்தைகளை கேட்போம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஆமென். எழுந்து நிற்போமா? இப்ப நான் ஊழியம் செய்கிற நேரம் இது. பிரசங்கத்தோடு இணைந்துதான் என்னுடைய ஊழியம். ஊழியம் என்பது என்ன தெரியுமா? என்ன இருந்தா வச்சிருங்க, என்னையும் வச்சு நான் செபிப்பேன். தனித்தனியா உங்க சாபங்கள் நீங்கிறதுக்கு நான் செபிப்பேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அந்த வல்லமைக்காக இயங்கணும். அவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. சொல்லுகிறார், அதிசயம், அற்புதங்கள், மிரக்கல்ஸ், அதிசயங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. அவர் செய்கிற அற்புதங்கள்ல முதல் அற்புதம் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பது. ஆமென். பாவ வாழ்க்கை மறைகிறது, பரிசுத்த வாழ்க்கை தோன்றுறது. அந்த பரிசுத்த வாழ்க்கை தோன்றுறது எப்படி? அவரை நேசித்தாலே போதும், பாவம் தானா விடணும். ஏசாயா 1வது அதிகாரம் 18-19 வழக்காடுவோம் மாறுகள் என்று சொல்லிவிட்டு இயேசு சொன்னார்,
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுல கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொன்னா? உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல மாறுமா, ரத்தாம்பலத்தை போல சிவப்பா இருந்தாலும் உறைந்த மழையை போல மாறுமா. கர்த்தர் இன்றைக்கு அந்த அதிசயத்தை செய்ய வைக்க போகிறாரே. ஏசாயா 57:16 வார்த்தை சொல்லுகிறது. நான் எப்பொழுதும் மழை காண மாட்டேன், என்றைக்கு நான் கோபமாக இருப்பதில்லை. ஏனென்றால் ஜனங்கள் அவருடைய ஆத்மா என் முகத்திற்கு முன்பாக வாடி போகுவேன். நான் அவர்களுக்குள் உண்டு பண்ணின ஆவி என் முகத்திற்கு முன்பாக வாடி சோர்ந்து போகுவேன். ஒருவேளை இதுவரை உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்க ஆவியில உடைந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் எப்பொழுது வழக்காட மாட்டார் மகளே. என்றைக்கு கோபமா இருப்பதில்லை. அவர் கிருபையின் தேவன். பழைய ஏற்பாடு நாட்கள்ல நியாயத்தீர்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனா அதே நாட்கள்ல கிருபையை கொடுத்தாரே. தாவீது கதறி அழுத பொழுது ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொண்டானே. அப்போஸ்தலர் 13:22 நான் சவுலை தள்ளினேன், தாவீதை என் இருதயத்தில் கேட்டவனாக கண்டேன். A man after my own heart. நான் விரும்புறதெல்லாம் அவன் செய்வான். ஏன் அப்படி கர்த்தர் சொன்னார்? ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இருதயம் வேணும்? அவ்வளவுதான், அது அன்பின் இருதயம். அப்படியே முன்னுக்கு வந்து நாம் நிற்கலாம். ஒரு பாடலை பாடும் பொழுது அந்த அன்பின் சக்தி உங்களை தொடும். அந்த அன்பின் ஆவி உங்களுக்குள்ள வரும். வந்து அப்படியே முன்னால நில்லுங்க. உள்ளம் உருகுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா. உள்ளம் உருகுதையா, என் நெஞ்சம் மகிழுதையா. என் தேவன் என்னோடு